all, welcome back to my channel. ஸோ ஆஸ் யூ see in the thumbnail எப்படி வந்து சீரம் வந்து யூஸ் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே இருக்க போகுது. ஸோ என்ன மாதிரிலாம் மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணுவீங்க, அது எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம், ஸோ ஒரு சீரமை வந்து எப்படி நம்ம டைரக்டா நம்ம வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டூ ஹேவ் ஒன் சீரம் இயர். இது என்ன பிராண்டு இது எதுவுமே நான் சொல்ல போறது இல்லை, பிகாஸ் நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ வந்து சீரம்க்குமே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சீரம் எப்படி நீங்க யூஸ் பண்றது ஸ்கின்னுக்கு அப்படின்றது இந்த வீடியோல இருக்க போகுது. நீங்க சீரம் வாங்கிட்டு அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல, ஸோ சீரம் வந்து எதுக்காக, முதல்ல எந்த மாதிரி ஸ்கின் டைப்லாம் சீரம் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க இந்த வீடியோ பாருங்க. யூ ஜஸ்ட் டெஃபினெட்லி கெட் டு நோ அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ சீரம் வந்து எதுக்கு அப்படின்ற பர்பஸ், எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது எல்லாமே தெரியும். சீரம்ஸ்லயே நிறைய டைப் ஆஃப் சீரம்ஸ் இருக்குது. லைக் விட்டமின் சி சீரம், ஹைட்ரோலானிக் சீரம், நியாசினமிக் சீரம், சாலிசிலிக் ஆசிட் சீரம். ஸோ இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் வந்து சீரம்ஸ் இருக்கு. இதை தவிர்த்தும் இருக்குது லைக் ரெட்டினால், அது எல்லாமே இருக்கு. அது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம டெய்லி யூஸ் பண்ற 4 பேசிக் சீரம்ஸா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி சீரம். எல்லாருக்குமே தெரியும் விட்டமின் சி வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து பிரைட்னிங் பண்றதுக்கும், டல் ஸ்கின் எல்லாமே வந்து பிக்மெண்டேஷன் எல்லாமே ரெடியூஸ் பண்றதுக்காக தான் நம்ம எப்பயுமே வந்து விட்டமின் சி சீரம் வந்து பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பயுமே வந்து யூஸ் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நியாசினமேட். நியாசினமேட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் போர்ஸ் இருக்கு, அது இல்லாம அதெல்லாம் வந்து கொஞ்சம் டைட் பண்ணணும், அந்த போர்ஸை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நியாசினமேட் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஹைட்ரோலானிக் சீரம். ஹைட்ரோலானிக் சீரம் வந்து அதோட நேம்லயே தெரியுது, ஹைட்ரேட் பண்ண நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா பிளம்பா வச்சுக்கும், நல்லா ஃப்ரெஷ் லுக்காவே இருக்கும். நெக்ஸ்ட் சாலிசிலிக் ஆசிட் வந்து மெயினா வந்து இந்த சீரம் வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்கின் டைப்க்கு தான் வந்து இந்த சீரம் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து 4 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீரம்ஸ் இருக்கு. ஸோ நம்மளோட ஸ்கின்னுக்கு லைக் உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குன்னா யூ கேன் யூஸ் ஃபார் விட்டமின் சி. ஆக்னி ப்ரோன்னா சாலிசிலிக். நம்மளோட ஸ்கின் ரொம்பவே எப்பவுமே ஹைட்ரேட்டா இல்லாம ட்ரையாவே இருக்கு அப்படின்னா, ஈவன் தோ யூஆர் யூசிங் த மாய்ஸ்சரைசர்னா, இது ஒரு ஸ்டெப்பா லைக் உங்களோட ஸ்கின்னை வந்து இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி இன்னுமே கொஞ்சம் வந்து மாய்ஸ்சரையா வச்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்டெப் ஆட் பண்றது சீரம். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் டைப்ல இருக்கவங்க வந்து யூ கேன் யூஸ் இட் ஆன் ஹைட்ரோலானிக் சீரம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து எதுக்காக அப்படின்னா போஸ். நிறைய பேருக்கு வந்து ஓப்பன் போஸ் இருக்கும். லைக் இப்ப எனக்குமே ஓப்பன் போஸ் இருக்கு, பட் உங்களுக்கு லாங் வேல இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கிட்ட பார்க்கும்போது தெரியும். பட் இப்ப அது பார்க்கும்போது தெரியாதவங்களுக்கு நாட் அன் இஷ்யூ. பட் நம்ம லாங் டிஸ்டன்ஸ் இருக்கும்போதே ஒரு ஃபேஸ்ல வந்து நல்லா பள்ளங்குள்ளின்னு வாங்கல, அதுதான் போஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நான் இமேஜ் வேணா அட்டாச் பண்றேன், இஃப் ஐ காட் இட் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு வந்துட்டு நியாசினமேட் வந்து ஒர்க் ஆகும். லைக் எப்படி ஒர்க் ஆகும்னா, அது ஃபுல்லா போயிடும்லாம் நான் சொல்லல. ஜஸ்ட் ரெடியூஸ் இட். உங்களோட அந்த பெருசா இருக்கிறது வந்து இஃப் யூ யூசிங் இட் ஆன் ரெகுலர் பேசிஸ், அது வந்து ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொஞ்சமா வந்து கம்மி பண்ணி லைக் உங்களோட ஸ்கின்னை வந்து அது வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுமே தவிர்த்து ஓப்பன் போஸ் கண்டிப்பா போகும்ன்றது எதுவுமே இல்லை. ஓப்பன் போஸ்லாம் போகவே போகாது ஒன்ஸ் இட் கம்ஸ் இன்டு யுவர் ஸ்கின், அன்லெஸ் யூ கோ ஃபார் லக்ஸுரி ட்ரீட்மெண்ட் அப்படின்றத என்ன பொறுத்த வரைக்கும் ஐ நோ இட் அப்படின்றது தான். பிகாஸ் எனக்கு இருந்த டைம்ல எல்லாம் மெயினா வந்து நான் எதை யூஸ் பண்ணுவேன், ஐஸ் கியூப்ஸ் யூஸ் பண்ணுவேன். லைக் அதை ரெடியூஸ் பண்றதுக்கு நான் அது அப்போ யூஸ் பண்ணதுனால தான் என்னமோ எனக்கு வந்து இப்போ ரொம்ப ரொம்ப லாங் வேவா எனக்கு தெரியலையோ என்னமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. தட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஸோ சீரமோட டைப் சொல்லிட்டு சீரம் வந்து எந்தெந்த மாதிரி ஸ்கின் டைப்ஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ எப்படி சீரமை வந்து டைரக்டா உங்க ஸ்கின்ல யூஸ் பண்ணா, ஃபர்ஸ்ட் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு நீங்க மாய்ஸ்சரைசர் போடுறதுக்கு பிஃபோர் யூஸ் திஸ் சீரம். ஸோ இந்த சீரம் வந்து ஜஸ்ட் ரொம்பலாம் எடுத்துக்காதீங்க, பிகாஸ் இது வந்து நான் எப்பயுமே வந்து ரொம்ப வாட்டரியா தான் இருக்குமே. ஐ ஜஸ்ட் ஷோ யூ சி. தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு? ரொம்ப வாட்டரி தான். அதனால தான் வந்து சீரம் வந்து ஒரு ஸ்கின் கேர் ஸ்டெப்ல வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்க சொல்றது. ஈஸியா வந்து உங்களோட ஸ்கின்குள்ள வந்து அப்சர்வ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம வந்து எந்த ஒரு ஸ்டிக்கி ஃபீலுமே இருக்காது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க மார்னிங் யூஸ் பண்றீங்க அப்படின்னு ஃபேஸ் வாஷ், சீரம் அண்ட் தென் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், இப்படிதான் நீங்க வந்து சீரம் வந்து நீங்க மார்னிங் வந்து வெளியில எடுத்துட்டு போகும்போது லைக் டைரக்ட் சன்லைட்ல பண்ணும்போது இந்த மாதிரி இருந்தா உங்களுடைய ஸ்கின் கேர்ல சீரம் வந்து இன்க்ளூட் பண்ணும். இதுவே நீங்க நைட் டைம் அப்படின்னீங்கன்னா சேம் ஃபேஸ் வாஷ், சீரம் அண்ட் லாக் அப் வித் மாய்ஸ்சரைசர், என்ன சன்ஸ்கிரீன் வேணும், பிகாஸ் யூ ஜஸ்ட் கோயிங் ஃபார் அ ஸ்லீப். ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து ஒர்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க சீரம் வந்து உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் கொடுங்க. ஏன்னா அது ஃபுல்லா வந்து ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆகுறதுக்கு. பிகாஸ் நீங்க போட்ட நெக்ஸ்ட் செகண்டே நீங்க வந்து மாய்ஸ்சரைசர் போட்டீங்க அப்படின்னா இட் ஜஸ்ட் ரெண்டுமே வந்து பிளெண்ட் ஆகுற மாதிரி. லைக் இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ஐலைனர் போடுறீங்க அப்படின்னா வாட் யூ பீப்பிள் வில் டூ, யூ வில் கிவ் சம் டைம் ஃபார் இட் டு செட்டில் டவுன், ரைட்? அதே மாதிரி தான் நான் சொல்றேன். ஐலைனர் போட்டு எவ்வளோ டைம் நீங்க அது கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் நீங்க சீரம் வந்து உங்களுடைய ஸ்கின்குள்ள போட்டுட்டு ஜஸ்ட் லெவ் இட் ஃபார் சம் டைம், ஸோ தட் அது வந்து ஸ்கின்குள்ள வந்து அது அப்சர்வ் ஆகுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். பேசிக் ஸ்டெப்ஸ் டு ஹவு டு யூஸ் சீரம் அப்படின்றது. மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் சீரம். ஸோ சீரம் வந்து எப்பயுமே ஒரு
3 to 4 drops is fine for you. இத விட்டுட்டு நீங்க நெறைய வந்து லைக் என்ஹான்ஸர் நெறைய போட்டா சீக்கிரமா வொர்க் ஆகும் ஸ்கின்ல அப்டின்னா, நோ. யூஸ் ஆல்வேஸ் 2 to 3 drops ஃபார் என்டையர் ஃபேஸ், தட் இஸ் ஃபைன். செகண்ட் மிஸ்டேக் என்ன அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஓவர் நைட் ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. லைக் நீங்க வந்து டெய்லி அந்த சீரம் வொர்க்கே வந்து என்னன்னா, நீங்க டெய்லி அத யூஸ் பண்ண தான் யூ வில் சீ த டிஃபரன்ஸ். லைக் 1 வீக்ல டிஃபரன்ஸ், 1 மந்த்ல டிஃபரன்ஸ்லாம் நாட் அட் ஆல். யூ நீட் டு யூஸ் த சீரம் ஆன் ரெகுலர் பேசிஸ், ஆன் டெய்லி பேசிஸ். லைக் ஒரு 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ் இது பண்ணாதான் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 to 20% ரிசல்ட் தெரியும். 1 மந்த்லலாம் நெவர் எவர் தெரியாது. மேபி உங்களோட ஸ்கின்ல வந்து லெஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா, மேபி அது ரிசல்ட் தர வாய்ப்பு இருக்கு. பட் யூ ஹேவ் ஹோல் ஸ்கின் அஃபெக்டட் அப்படின்றப்ப யூ நீட் டு ஒர்க் ஆன் இட். லைக் மினிமம் 6 மந்த்ஸ், 3 to 6 மந்த்ஸா நீங்க அது கன்டினியூஸா ஆன் டெய்லி பேசிஸ்ல நீங்க யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு கொஞ்சமாவது உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அட் த சேம் டைம் தேர்ட் மிஸ்டேக் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூசிங் ஆல் சீரம்ஸ். லைக் எனக்கு இப்ப டல்னஸும் இருக்கு, எனக்கு ஹைட்ரேட்டும் வேணும், அட் தி சேம் டைம் எனக்கு ஓப்பன் போர்ஸும் இருக்குன்றதுனால விட்டமின் சி சீரம், நியாசினமைட் சீரம் அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து கண்டிப்பா சொல்றேன் டேமேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. வை பிகாஸ் அப்படின்னா யூ கான்ட் யூ மிக்ஸ் த சீரம். பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீரம் எடுத்தீங்க அப்படின்னா அதோட இன்கிரீடியன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். இன்னொரு சீரம் எடுத்தீங்க அப்படின்னா அதோட இன்கிரீடியன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். என்ன ஸ்கின்னோ என்ன உங்களோட ஸ்கின்ல ப்ராப்ளமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. லைக் இப்போ உங்களுக்கு டல்னஸ் இருக்குன்னா இட்ஸ் ஃபைன். யூ கேன் யூஸ் த விட்டமின் சி சீரம் ஆன் மார்னிங் பேசிஸ், நைட் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஹைட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நைட்டுக்கு அந்த ஹைட்ரோலானிக் சீரம் யூஸ் பண்ணுங்க. ஓப்பன் போர்ஸ் இருக்கு அப்படின்னா யூ கேன் யூஸ் தட் ஓப்பன் போர்ஸ் சீரம் ஆன் த நைட் பேசிஸ். யூ கட் த நியாசினமைட் சீரம். அதே மாதிரி லைக் இன்னைக்கு நியாசினமைட், நாளைக்கு ஹைட்ரோலானிக் அப்படின்னாலுமே உங்களோட ஸ்கின் தான் டேமேஜ் ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு சீரம் யூஸ் பண்றீங்க, அதுக்கு மேல நீங்க இன்னொரு ஒரு டாப் அப் ஆஃப் அனதர் சீரம் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து இச்சிங்னஸ், இரிட்டேட் ஆகுறதுக்கு ஹை லெவல் சான்சஸ் இருக்கு. தட் லீட்ஸ் டு எ ஸ்கின் டேமேஜ். பிகாஸ் ஐ ஹவ் ட்ரைட் இட். நான் அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு சிச்சுவேஷன்ஸ் வரும்போது இமீடியட்லி வாஷ் த ஃபேஸ். ஸோ தட் இஸ் த ஒன் திங் ஐ ஆல்வேஸ் இன்ஸ்ட்ரக்ட் பீப்புள் டு. உங்களோட ஸ்கின்ல என்ன ப்ராப்ளமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சீரம்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ சில சீரம்ஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா நைட்டு தான் யூஸ் பண்ணணும்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டினால். ரெட்டினால்னா நாட் நீங்க வந்து மார்னிங் யூஸ் பண்ணவே கூடாது. நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு சன்லைட்லயோ இல்ல உங்களுடைய நார்மல் லைட்லயோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு இச்சினஸ் வந்து அது உங்களுக்கே தெரியாது. கிராக்னஸ் கொடுக்கும், உங்களுக்கு ரெட்னஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. இட் லீட்ஸ் டு சிவியர் காஸ்ட் டேமேஜ் ஆஃப் யூசிங் ரெட்டினால் இன் த மார்னிங். ஸோ அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், எந்தெந்த சன்ஸ்கிரீன் எந்த மாதிரி ஸ்கின் டைப்ஸ்க்கு யூஸ் பண்ணணும், அது எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஜஸ்ட் அனலைஸ் இட். ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க, தென் கெட் இட், தென் ட்ரை. இப்போ வரைக்கும் எல்லாரும் சொல்ற ஒரே வேலை பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தான். ஸோ அதே தான் நானும் சொல்றேன். பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் யூசிங் இட் அண்ட் ஆட் இட் டு யுவர் ஸ்கின் கேர் ரொட்டீன். சீரம்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணாதீங்க, மிக்ஸ்டு செட் ஆஃப் சீரம்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்கின்ல என்ன ப்ராப்ளமோ அதுக்கேத்த மாதிரி சீரம்ஸ் மட்டும் யூ ஜஸ்ட் கெட் இட் அண்ட் யூ ஜஸ்ட் ஒர்க் ஆன் இட். ஸோ அப்பதான் அதுக்கு டெஃபினட்டா வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான சைடே கிடைக்கும். நீங்க டிஃப்ரெண்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது வந்து டிஃப்ரெண்டா அதுவுமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வந்து சரியாகாது. உங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளமா தான் கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ அந்த ப்ராப்ளம்க்கு இன்னொரு சீரம் வாங்குற மாதிரி இருக்கும், இல்ல இன்னொரு க்ரீம் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ என்ன ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் உங்க ஸ்கின்ல அப்படின்றத அனலைஸ் பண்ணி தென் கெட் இன்டு த சீரம் அண்ட் பை அண்ட் பர்ச்சேஸ் அண்ட் ஒர்க் ஆன் இட் அண்ட் ஆட் இட் டு யுவர் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ இப்படிதான் வந்து சீரம் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் இன்னொரு வீடியோல வந்து ஐ எம் யூசிங் 2 டைப் ஆஃப் சீரம்ஸ். லைக் ஒன் இஸ் விட்டமின் சி அண்ட் நியாசினமைட். அது எப்படி நான் யூஸ் பண்றேன், எந்த மாதிரி ரொட்டீன்ல அதை ஆட் ஆன் பண்றேன், ஸோ அதனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். That's all about today's video. So I hope you love this video. So மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.